ஹாய் நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா, இன்றைக்கி சாம்சங் தரப்புலேருந்து அப்கமிங் மொபைல் ஒன்று லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து நிறையா மொபைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க லைனாக. நம்மளால் சொல்லவே முடியாது, நிறையா மொபைல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி எம் சீரியஸில் வந்து பார்க்கலாம். எம் சீரியஸில் பார்த்தீங்கன்னா அவங்க M21S, M31, M40 அந்த மாதிரி நிறையா மாடலில் விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி அப்கமிங் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M41 அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சந்தையில். அது வந்து உன்னி சேல் ஆகலை, உன்னி வந்து அப்கமிங்கில் தான் இருக்குது இந்த மொபைலு. இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செல்லு ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ரைஸு வித் ரிலீஸ் டேட் இந்தியாவில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமராலேருந்து வரலாம். கேமரா பார்த்தீங்கன்னா 3 இதில் டபுள் கேமரா ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP ப்ரைமரி கேமராவோடு தந்திருக்காங்க. 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் 12 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கேமரா தந்திருக்காங்க. தேர்டு கேமரா பார்த்தீங்கன்னா இது டெப்த்து சென்சார் 5 MPக்கு உங்களுக்கு தந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க செல்ஃபி கேமராக்கு உங்களுக்கு ப்ரைமரி கேமரா 24 MP மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைடே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்டேஜ்னே சொல்லலாம். சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு பார்த்தா இதோட கேமரா குவாலிட்டி, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஒருத்தன்னே சொல்லலாம் பார்க்குறக்கு. இதோட பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 6800 மெகாவாட்ஸு கூட, கிட்டத்தட்ட சொல்ல போனால் 7000னே சொல்லலாம். இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. USB Type-C போர்ட்டு தந்திருக்காங்க. இப்போ வர சேலு எல்லாத்துக்குமே Type-C போர்ட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் 7000 மெகாவாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண உனி 7000 மெகாவாட்ஸுக்கு 20 வாட்ஸ் சார்ஜிங் தான் வந்திருக்காங்க. ஆனால் 20 வாட்ஸ்னு வந்து இவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் 20 வாட்ஸ் இல்லை 30 வாட்ஸ் கொடுப்பாங்க. உனி 20 வாட்ஸ்னு மென்ஷன் பண்ணல. நமக்கு கிடச்ச லீக்ஸில் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அவங்களோட ப்ராசஸரே தான் தந்திருக்காங்க. என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் Exynos 9609 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸருங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்சங்கனோட ஒரிஜினல் ப்ராசஸர்னே சொல்லலாம். இதில் நல்ல அட்வான்டேஜ் சாம்சங்கோடது வந்து சாம்சங்கே யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட சிப்செட் பார்த்திங்கன்னா சாம்சங் Exynos 9 ஆட்டோ வந்து 9609 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர். 2.3 வந்து கோர் இதுக்கு. இதோட பிட்டு பார்த்திங்கன்னா 64 பிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து G72MP3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 6GB ரேமு, ரோம் பார்த்தீங்கன்னா 128GB வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கேமிங் பர்பஸுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லனால நார்மல் பர்சன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த செல்லு. இது வந்து இந்த கேமரா நல்லாயிருக்கும். ஹேங்கு கேமிங் ப்ராசஸர் கேம் விளாண்டு ரிவ்யூ பண்ணால் தான் நமக்கே தெரியும். டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.3 inches 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்துடலாம். நம்ம 1080p × 2340 பிக்சல் தந்திருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் தான், உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இதில் வந்து செல்ஃபி கேமரா வித் பஞ்சுவல் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பஞ்சுவல் இது தந்திருக்காங்க. இது வந்து கார்னிக் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இது டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா OLED. இது வந்து ஆம்லா டிஸ்பிளே இல்லை, OLED LED டிஸ்பிளேன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இது ஓவராலாக பரவாயில்லைன்னே சொல்லலாம். பிக்சல் டென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 409 ppi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த செல்லு கேமிங் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் ஆகுன்னே நம்ம கிட்டத்தட்ட சொல்லலாம். பார்ப்போம். இதுக்கு ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஃபியூச்சர் இருக்குது. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.0 தந்திருக்காங்க. GPS பார்த்தலாம் வித் GPS அப்படிங்கிற மாதிரி நிறையா பொதுவாக கொடுக்கறது தான். ஜிபிஎஸ்னால் எல்லா செல்லுக்கு கொடுக்கறது தான். இதில் ஏதோ ஒரு பெரிய இதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் USB கனெக்டிவிட்டி, மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ் USB கனெக்டிவிட்டி, இது அதை லேப்டாப்பு மற்ற இதில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வேறு என்ன ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, மல்டிமீடியா அப்படின்னு போட்டு லவுடு ஸ்பீக்கர். ஆமாம் இருக்கட்டும், லவுடு ஸ்பீக்கர் எல்லா செல்லையும் இருக்குது. ஆடியோ ஜாக் பார்த்திங்கன்னா 3.5 தந்திருக்காங்க, இது எல்லா செல்லுலேயும் இருக்கும். ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, அதர் சென்சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. லைட் சென்சார், ப்ரோமோட்டிக் சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட்டு எல்லா இதுலேயும் இருக்குது. இதெல்லாம் ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு சொல்ல முடியாது, இருக்கட்டும். சொல்கிறாங்க, நம்ம கேட்டு தான் ஆகணும், என்ன பண்ணுறது. ஸ்பெஷல் சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னே சொல்லிக்கலாம். சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டுன்னே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேனோ ரெண்டுமே நேனோ. ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இல்லைன்னா 2 சிம்முமே போட்டு மெமரி கார்டு தேவையில்லை, அந்த மாதிரி வச்சுக்கலாம். 4G அவைலபிள், 3G 2G அவைலபிள், எல்லாமே அவைலபிள் தான். குயிக் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது. டூயல் சிம் ப்ளஸ் ஜிஎம்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஹைப்ரிட்டு, பரவாயில்ல. எல்லாமே 2G வரைக்கும் இருக்குது, நம்ம ஓல்டி ஆன் பண்ணிக்கலாம், எல்லாமே சப்போர்ட். இந்தியா சப்போர்ட் அப்படின்னு போட்டாங்க. இதோட ஜென்ரல் இப்போ லான்ச் டேட்டை வந்து நான் சொல்லிடுறேன். லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13, 2020 அன்அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 13 இல்லை ஜூலை 13 இப்படி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நமக்கு கிடச்ச லீக்ஸில் நிறையா பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூலை 13ன்னு சொல்கிறாங்க, சில பேர் ஆகஸ்ட் 13ங்கிறாங்க. பிராண்டு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி, மாடல் பார்த்தீங்கன்னா Galaxy M41 அப்படின்னு போட்டிருக்கு. இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் 9.0 ஒர்க் ஆகிட்டுருக்கு. பை அப்டேட்டில் 10 அப்டேட் கூறி சீக்கிரத்தில் வந்துடும். இந்த வீடியோவில் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் நான். எந்த இடத்துல மிஸ்டேக், ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் நான் விட்டுட்டேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை வந்து நான் கரெக்டாக இருந்தால் பின் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்கமிங் மொபைல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து வீடியோவை போடுறேன், மறக்காமல். அடுத்து என்ன வீடியோ போடுறேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.